பேசக்கூடாது, இவங்கள்ட்ட நீங்க பழகக்கூடாது அப்படின்னு சில காரியத்தை புருஷனுக்கு பிடிக்காத ஒருத்தடத்துல பழகக்கூடாதுன்னு புருஷன் சொன்னா, உண்மையான மனைவி கண்டிப்பாக அப்பாவா இருந்தா கூட அம்மாவா இருந்தா கூட, குமாரத்தியை கேள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகிலே பிரியப்படுவார். கணவனார் இது வேண்டாம், மனைவி இது வேண்டான்னு சொன்னா, அது எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தா கூட சில கணவனுக்காக மனைவிக்காக நம்ம விட்டு கொடுத்துதான் ஆகணும். ஆனால் சில குணங்கள் அவங்க குடும்பத்திலே அப்படி வளர்த்திருப்பாங்க, அவங்களால அதை சொல்லுவாங்கல்ல, பிறவி குணம் பேய்க்கு கொடுத்தா கூட தீராது அப்படின்வாங்கல்ல ஒரு பழமொழி. அதனால சிலர் பிறக்கும் போதே அந்த குணம் வந்திருக்கலாம், அவங்களால அதை என்ன பண்ணிக்க முடியாது, மாற்றிக்க முடியாத ஒரு பிரச்சனையை நம்ம ரொம்ப நோண்டி நோண்டி ரொம்ப ஸ்டிக் பண்ணி இதை மாற்றித்தான் ஆகணும்னு நினைச்சா அது முடியாது. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவர் அதை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவது உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாத ஒண்ணு